சென்னை பெருங்குடியில் 45 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடிய குடியிருப்புக்குள் தேங்கியுள்ளது. கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன், இது குறித்த கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ஜெரணி. சென்னை பெருங்குடியில் இருக்கக்கூடிய டெலிபோன் நகரில் இருக்கக்கூடிய கட்டபொம்மன் சாலையில் 45 லட்சம் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஒன்று உள்ளது. இந்த பகுதியில் இருந்து கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு இந்த நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து தான் குடிநீர் என்பது விநியோகம் செய்யப்படுகிறது. இந்த 45 லட்சம் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் நேற்று மாலை சரியாக 5:30 மணி அளவில் உடைப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சாலையில் மேற்கொள்ளப்படும் மழைநீர் வடிகால்வாய் பணிகளால் தான் இந்த குழாயில் உடைப்பு ஏற்பட்டிருக்கிறதாக இந்த பகுதி மக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். நேற்று மாலை சரியாக 5:30 மணி அளவில் இந்த குடிநீர் குழாய் இந்த உடைப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இரவு 10:30 மணி வரை இந்த தண்ணீரை நிறுத்தாமல் இருந்திருக்கிறார்கள். அதனால் இந்த அருகே இருக்கக்கூடிய அனைத்து 2 தெருக்களிலும் ஒரு 2 அடிக்கு மேலாக தண்ணீர் என்பது தேங்கி இருந்தது. குறிப்பாக இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு அருகே ஒரு குடியிருப்பு அபார்ட்மெண்ட் இருக்கிறது. அந்த அபார்ட்மெண்ட் உடைய சுற்றுச்சுவர் என்பது முன்பகுதி என்பது முழுமையாக இடிந்து விழுந்திருக்கிறது. அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்பார்மர் அந்த குடியிருப்புக்கு மேலே விழுந்திருக்கிறது. அதாவது நேற்று மாலை இந்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. ஆனால் தற்பொழுது வரை இந்த உடைந்த குடிநீர் குழாயாகட்டும், அதே போல சாய்ந்து இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்பார்மரை சீர் செய்வதற்கும் தற்பொழுது வரைக்கும் ஒரு சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் யாரும் இதனை சீர் செய்யும் பணிகளில் ஈடுபடாமல் இருக்கிறார்கள். தற்பொழுது இந்த பகுதியில் இந்த அடுக்குமாடி குடியிருப்பு என்பது அதிகமாக பாதிப்பை சந்தித்திருக்கிறது. இந்த குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டிருப்பதால் இந்த குடியிருப்பு இருக்கக்கூடிய அந்த பகுதி மக்கள் கடுமையாக பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த அபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய 2 இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஒரு கார் என்பது சேதமடைந்திருக்கிறது. தற்பொழுது இந்த அபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் எவ்வளவு பாதிப்பு சந்திருக்கார் என்று கேட்கலாம். சார் வணக்கம். நேற்று இரவு என்ன நடந்தது? எவ்வளவு பாதிப்பு சந்திச்சிங்க சார்? நேற்று என்ன நடந்ததுன்னே எங்களுக்கு தெரியல. திடீர்னு பார்க்குறோம், அப்படியே ஒரு சுனாமி மாதிரி தண்ணி ஃபுல்லாக உள்ளே இதாகி அது என்னன்னு யூகிக்கிறதுக்குள்ளே தண்ணி எல்லாம் மேலே வந்துடுச்சு. அவ்வளோ தூரம் வந்துட்டு இதாச்சு. எல்லா கீழே அதுக்கப்புறம் பார்க்கும்போது அத்தனை பைக்கும் போயிடுச்சு. எல்லாம் புதைஞ்சு போயிருந்தது மண்ணில். அதுக்கப்புறம் அதையெல்லாம் நோண்டி எடுத்தோம். காரெல்லாம் அதுவே மூவ் ஆயிடுச்சு. காரெல்லாம் எல்லாம் மூவ் ஆகி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கிட்டத்தட்ட நைட்டு 10:30 மணி வரைக்கும் கரண்ட் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் பக்கத்து ஃப்ளாட்லேருந்து கரண்ட் எடுத்து போட்டு இது பண்ணியிருக்காங்க. இந்த இடத்த பார்த்தா இப்போ அப்படியே ஒரு பூகம்பம் வந்த மாதிரி எல்லாமே செதஞ்சு போயிருக்குது. என்ன இது பண்ணலன்னு புரியல எங்களுக்கு. அரசு தான் எதாவது பார்த்து இதெல்லாம் எப்படி எங்களுக்கு இது பண்ணி கொடுக்கணும். அது நேற்று மாலை குறிப்பாக 5:30 மணியளவு குழாயில் என்பது உடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த 10:30 மணி வரைக்குமே பல லட்சம் தண்ணீர் என்பது சாலைகளை பெருக்கெடுத்து ஓடி வீணடித்திருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியில் அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளை மட்டும் காவல்துறையினர் பேரிகேட் அமைத்திருக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது வரைக்கும் அந்த சேதமடைந்த குடிநீர் குழாயாகட்டும் அல்லது சாய்ந்து இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்பார்மர்களை சரி செய்ய மின்வாரிய ஊழியர்கள் யாரும் தற்பொழுது வரையும் அதை சீர் செய்யும் பணியில் ஈடுபடவில்லை. எனவே இந்த குடியிருப்பு வாசிகளுடைய கோரிக்கை என்னன்னா, உடனே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த டிரான்ஸ்பார்மர்களை சரி செய்ய வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களுடைய பிரதான கோரிக்கையாக உள்ளது. அதே போல காலங்களில் இது போன்ற தவறுகள் நடக்காத மாதிரி இதில் நேற்று யாருக்கு தவறு செய்திருந்தார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் மேற்கொள்ளப்படும் மழைநீர் வடிகால்வாய் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் இந்த பகுதி மக்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். ஜெரணி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.